சிறிய தேங்காய் கோழியின் அதிரடி பயணம். துவக்கம். சிறிய உயிர்கள் கூட பெரிய இதயங்களைக் கொண்டிருக்கும் உலகத்திற்கு வரவேற்கிறோம். நமது கதையின் நாயகன் சிறிய கோழி. இக்குழப்பமான சிறிய தோட்டத்தில் நமது கதையின் ஹீரோ பேப் என்ற துணிந்த சிறிய கோழி தனது பயணங்களைத் தொடங்குகிறது. காட்சி 1. பேப் சாதாரண கோழி அல்ல. சில அங்குலங்கள் உயரம் மட்டுமே கொண்ட அவள் கோழித் தோட்டத்தை ஆராய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய சாகசம். பனி சேர்ந்த இலைகளில் குதிக்க, உயரமான சூரியகாந்திகள் நிழல்களை தாண்ட, புதிய நண்பர்களை சந்திக்க, சொக்கியெலி பஞ்சு மாட்டுத் தோட்டத்தோடு பழகுதல். ஆனால் அவள் அறியாதே ஒரு சவால் அவளை காத்திருக்கும். காட்சி 2. ஒரு காலை பேப் கவனித்தது பெரிய சிவப்பு கதவு திறந்திருப்பதை. காற்று அதை பெரிதும் திறந்துவிட்டது மற்றும் கோழிகள் தோட்டம் முழுதும் பரவியிருந்தனர். சிலர் பயந்தனர், சிலர் தொலைந்து போனனர், சிலர் அருகிலுள்ள காட்டிற்கு சென்றனர். பேப் தற்காலிகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தீர்மானித்தாள். சிறிய கோழிகளை ஒன்று சேர்த்து அவள் ஒரு திட்டத்தை சொல்லி சிறிய ஹீரோவின் சக்தியை காட்டினாள். காட்சி 3. சூறாவளிகளிலும் சிக்கலான தடைகளிலும் பேப் தனது நண்பர்களை வழிநடத்தினாள். தூக்கமுள்ள நாயை தாண்டி நிழலான சுவர்களில் சமநிலை பிடித்து சிறிய காகத்தை அசத்தினாள். ஒவ்வொரு படியும் துணிவின் சோதனை. ஆனால் பேப்பின் இதயம் ஒருபோதும் பிசையவில்லை. அவள் கண்டுபிடித்தது துணிவு உயரத்தில் அல்ல, நண்பர்களுக்கு உதவுவதில் இருக்கிறது. காட்சி 4. இறுதியில் பேப் மற்றும் நண்பர்கள் பாதுகாப்பாக கோழித் தோட்டத்திற்கு திரும்பினர். சூரியன் கீழிறங்கிக் கொண்டு வானம் வண்ணங்களில் பூச்சிக்கிறது. கோழிகள் ஒன்றிணைந்து நின்றனர். பேப்பின் துணிவு மற்றும் அணியின் ஒருமைப்பாட்டில் பெருமைப்பட்டனர். அன்றைய நாளிலிருந்து சிறிய கோழிகள் சின்னவர்களாக இல்லாமல் அவர்களே ஹீரோக்கள். முடிவு. அடுத்த முறையும் ஒரு சிறிய கோழியை பார்ப்பீர்கள் என்றால் பேப் மற்றும் அவரது நண்பர்களை நினைவு கொள்க. அவர்கள் கதை சொல்கிறது துணிவு எல்லா அளவிலும் இருக்க முடியும் மற்றும் சில சமயங்களில் சிறிய இதயங்களே பெரிய சாகசங்களை செய்யும். நன்றி, இந்த சிறிய கோழியின் உலகத்தில் நம் பயணத்தில் கலந்து கொண்டதற்கு.